முக்கிய செய்தி. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல். எந்தெந்த திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்? முடிவுற்ற எந்த பணிகளை அவர் திறந்து வைத்திருக்கிறார்? கனகதாரா, இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு திட்டப் பணிகள் மற்றும் அதே போல முடிவுற்ற பணிகளை இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் 121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 43 லட்சம் ரூபாய் 16 திருக்கோயில்களில், அதாவது 24 புதிய திட்ட பணிகள் மற்றும் ஒரு உதவி ஆணையர் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கிறார். இதைத் தொடர்ந்து 50 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் 7 திருக்கோயில்களில் 15 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று துவக்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை சார்பில் சேலம் பதிவு மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது கடையம்பட்டி சற்பதிவாளர் அலுவலகம் மற்றும் அதே போல கிருஷ்ணகிரி பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பகலூர் சற்பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முடிவுற்ற பணிகள் மற்றும் அதே போல புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கியும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டியிருக்கிறார். திட்டப்பணிகள் குறித்த தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல். பங்கேற்றுள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும், காணொலி வாயிலாக கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும், காணொலி வாயிலாக கலந்து கொள்ளக்கூடிய திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்து சமய அறநிலையத்துறையின் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்து சமய அறநிலையத்துறையின் அடுத்த மைல்கல்லாக பல்வேறு திருக்கோயில்களில் புதியதாக அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடக்க விழா செய்யப்பட்ட பணிகளின் தொகுப்பு ரூபாய் 34.65 கோடி மதிப்பீட்டில் எழும்பூர், திருப்போரூர் மற்றும் வேலிமலையில் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணி, ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் ஒட்டன்சத்திரத்தில் மகளிர் கலைக்கல்லூரி கட்டும் பணி, ரூபாய் 19.52 கோடி மதிப்பீட்டில் சிறுவாபுரி, திருவெண்காடு மற்றும் கொல்லிமலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணி, கோவில் பதாகையில் ரூபாய் 13.2 கோடி மதிப்பீட்டில் பசுக்கள் காப்பகம் அமைக்கும் பணி, ரூபாய் 9.49 கோடி மதிப்பீட்டில் நாமக்கல் மற்றும் வீரபாண்டியில் பணியாளர் குடியிருப்பு கட்டும் பணி, ரூபாய் 6.14 கோடி மதிப்பீட்டில் சென்னை பூங்கா நகர் மற்றும் ராயப்பேட்டையில் புதிய பல்நோக்கு வளாகங்கள் கட்டும் பணி, கோவையில்